நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். இவங்களோட நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. மார்னிங் மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஹெச்ஆரோட மீட் பண்ணது. டீமா வேலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் ஒரு தடவை மீட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு இந்த கம்பெனியோட முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய 3 பேர், கார்த்திக், விஷ்ணு, அப்புறம் நான். நாங்க 3 பேருமே எங்களோட கம்பெனில ஒரே டீம்ல இருந்தோம். விஸ்வநாதன் சார் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ சாருக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சார் எங்க டீமை தான் அவரோட கம்பெனிக்காக செலக்ட் பண்ணாரு. இத நான் எதுக்காக இப்ப சொல்றேன்னா, நாங்க 3 பேரும் தனித்தனியா பெரிய ஆளுங்க கிடையாது. ஆனா டீமா நாங்க எங்க கம்பெனியோட பெஸ்ட் டீம். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு டீமா, சாரி, நம்ம எல்லாரும் ஒரு டீமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஷியோர் மேம். ஷியோர் மேம். மேம்லாம் ஒண்ணும் வேணாம், ராஜின்னு கூப்பிட்டா போதும். ஓகே ராஜி. ஒரு டீமா இருக்கிறது நல்ல ஃபீலிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு டீமா இருக்கிறப்ப நம்மளோட பிளஸ்ங்களை எல்லாம் நாம ஒன்னா சேர்க்கலாம். அதே மாதிரி நமக்கு சரியா வராத ஒண்ணு நம்ம டீம்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு நல்லா வரும்னா ஒருத்தரோட வீக்னஸ இன்னொருத்தரோட ஸ்ட்ரென்த்தா வச்சு கவர் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்மளோட பலத்தை நம்ம ஒன்னா சேர்த்து பெஸ்ட் டீமா ஒர்க் பண்ணலாம். ஷூர் மேம். உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. முதல்ல மது, நீங்க தான். என்ன சொல்லணும்? உங்க பேரு, ஊரு, சொல்லலாம்னு தோன்ற அளவுக்கு உங்களை பத்தின விவரம், இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு உங்களை பத்தி டீம்ல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. என் பேரு மதுசூதனன். மதுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஊரு கோயம்புத்தூர். அப்பா விவசாயி. நான் படித்தது ஈரோடு செங்குந்தர் காலேஜ். கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி பெங்களூர் மியூசிக் மாலில் 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் மேம். அங்கிருந்து ஏன் இங்க மாதிரி வந்தீங்க? இல்லை, எனக்கு ஊர் செட் ஆகல. அதான் சென்னையில் வேலை கிடைச்சா பெட்டராக இருக்குமே நீங்கள் வந்தேன். ஓகே ஓகே. ஜாக்லின், நீங்க சொல்லுங்க. என் பேரு ஜாக்லின். அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர். எனக்கு கூட அப்பா மெடிக்கல் சீட் வாங்கி தரேன்னு தான் சொன்னாரு. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானா தான் விருப்பப்பட்டு இன்ஜினியரிங் சேர்ந்தேன். படிச்சது SRM இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறமா பிக் டேட்டா ஏஜென்சில வேலை செஞ்சேன். இப்போ இங்க வந்திருக்கேன். குமார், உங்களை பத்தி சொல்லுங்க. நானுமா? ஆமா, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் காக்னிசென்ட்ல 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸலண்ட் கம்பெனி, நல்ல பே, ஹாப்பி லைஃப். ஆனால் கூட சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சா ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும்னு தான் இங்கே வந்தேன். ஓகே ஓகே. முதல்ல ஹெச்ஆரில் பேசுகிறப்ப மேனேஜர் லெவல்னு தான் சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் வேலை பார்த்த கம்பெனியில் பேப்பர் போட்டேன். அப்புறமா தான் இந்த வேலைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே வேலையை விட்டுட்டேன். அடுத்த மாதம் இங்கே சேரலன்னா கார் லோன்ல இருந்து ஹவுஸ் லோன் வரைக்கும் இஎம்ஐ கட்ட என்ன பண்ணுறது? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இல்லை, பொதுவாக சொன்னேன். இங்க பாருங்க குமார், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்பவே இப்படி அரகுற மனசோட நீங்க ஆரம்பிச்சா அது உங்களுக்கும் நல்லதில்ல, கம்பெனிக்கும் நல்லதில்ல. இல்லை இல்லை, ஓகே தான். இந்த வேலை எனக்கு சம்மதம் தான். குமார், எதுக்காகவும் பயந்துகிட்டதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். நீங்க நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதில் யோசிக்க என்னங்க இருக்கு? நான் இந்த வேலையை செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் நான் கேட்டேன். ஏங்க, நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. இவங்களையெல்லாம் ட்ரீட் பண்ற மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நம்ம டீம்ல யாரையும் நம்ம தப்பா ட்ரீட் பண்ண போறதில்ல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஒழுங்கா வேலையை பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏங்க, உங்களை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்திங்க. எனக்கு புரியுது. ஆனாலும் என்னோட டீம்ல வேலை செய்யறப்போ நான் தானே உங்களுக்கு பாஸ். அத மாத்த முடியாதுல்ல. அப்ப நான் சொல்றபடி எல்லாரும் கேட்டாதானே என்னால நான் நினைக்கிறத பண்ண முடியும். இப்ப எதுக்கு நான் சொன்ன சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசு பண்றீங்க? இல்ல குமார், உங்க தகுதிக்கான வேலை இது இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு
நீங்க இங்க வேலை செய்ய வேணாம்னு சொல்றேன். இல்ல எனக்கு வேற வழி இல்ல, இத செஞ்சுதான் ஆகணும்னு உங்களுக்கு கம்பல்ஷன் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா விஸ்வநாதன் சார் ரொம்ப வித்தியாசமானவர். நல்ல திறமைசாலிங்க, உழைப்பாளிங்கள அவர் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட் தராம போக மாட்டாரு. உங்க வேலையை மட்டும் நல்லா செய்யுங்க, மத்ததெல்லாம் ஆபீஸ் பாத்துக்கும். ஓகே புலி, ஆ? நீங்க சொல்லுங்க. ஹாய். நானும் நெட்டெக்கில் இருந்த காட்டுமிராண்டி பை கூட்டத்தில் ஒருத்தன் தான். ஹார்ட்வேர் சேல்ஸ் டீமில் இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். அனுதாபப்பட்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த அனுதாபம் குறையறதுக்குள்ள நான் வேலையை கற்றுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னை பற்றி சொல்ல வேண்டியது. சரி, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ நீங்கெல்லாம் உங்க இடத்துல செட்டில் ஆவுங்க. நாளையில இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். புலி, சாரி ராஜி, பழக்க தோசத்துல விசில போட்டேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே லீவு 1 hour ஃப்ரீனா மனசு அப்படியே சந்தோஷமாயிரும். அதான். ஜோக்கெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா வேலையை பார்க்கணும். அப்புறம் தலையை சொரிஞ்சிட்டுலாம் வந்து நிக்க கூடாது. இல்ல ராஜி, நான் வேலை செய்யறத பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஆல்ரைட்? ஓகே ஓகே, சரி. எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே. தேங்க்யூ மேம். ராஜி, எஸ். ஒரு நிமிஷம். அப்புறம் மாமா. யாரு மாமா? நான் உனக்கு மாமாவா? என்னங்க நீங்க, உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், மரியாதையெல்லாம் ட்ரீட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கு மாமா பெர்சனலா கூப்பிடுவியா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி ஓகே, நீங்க யூத் தான். என்னை விட உங்களுக்கு ஒரு 10 வயசு கம்மினே வச்சுப்போமே. இப்ப பாக்குறியா? டே தம்பி, சொல்றா வீட்ல என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படிங்கிறாங்க சொல்ற? என்னங்க அவர் இப்படி கலாய்க்கிறீங்க? பின்னனுங்க, சொல்றதுக்கெல்லாம் நொட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா கடுப்பாகும்ல. பஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னும் போக போக பாருங்க. வாங்க போய் ஒரு டீ சாப்பிடுமா? போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சார். யார் அவங்க? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல சார், ஆனா உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன தெரியும், அதுக்காக எல்லாரையும் ஆஃபீஸ் டைமில் மீட் பண்ண முடியுமா? நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னேன் சார், ஆனா உங்களை பார்த்தே தீரணும்னு 2 மணி நேரமா அடம் பிடிக்கிறாங்க சார். அடம் பிடிக்கிறாங்களா? வர சொல்லுங்க. ஓகே சார். எஸ். மே ஐ கம் இன் சார்? அதான் வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன? ஆமா, யாரு நீங்க? என்ன மாமா சார் யாருன்னு கேக்குறாரு? ஒருவேளை வயசானதுனால சாருக்கு ஷார்ட் மெமரி லாஸோ? அதிலடா கட்ட, சாரு நம்மள வழக்கம் போல நக்கல் அடிக்கிறாரு. ஓ ஹலோ, நீங்க யாருன்னு கேட்டேன். சார், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்க நெட்டெக்ன்ற ஒரு கம்பெனில கண்ட்ரி ஹெட்டா வேலை பாத்தீங்கல்ல சார்? ஆமா. அதே கம்பெனில தான் சார் நாங்க 2 பேரும் வேலை பார்த்தோம். வேலை பாத்தீங்களா? மாமா கரெக்டா சொல்லு மாமா, நம்ம அங்க என்ன வேலையா பார்த்தோம்? வேலையே பார்க்காம சம்பளத்தை மட்டும் இல்ல வாங்கிட்டு போனோம். ஓ எஸ் எஸ், அந்த சேல்ஸ் டீம் கைஸ் நீங்க தானா? நாங்களே தான் சார். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கட்ட, நான் சொல்லல சார் ரொம்ப ஷார்ப்புன்னு. நீங்க அங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு டிஸ்மிஸ் பண்ணதை கேள்விப்பட்டேன். நோ சார், யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். சார், நாங்களே தான் சார் எங்க வேலைய ராஜினாமா பண்ணிட்டோம். சரி, இப்போ என்ன பண்றீங்க? விஐபி ஆயிருக்கோம் சார். விஐபியா? எந்த ஃபீல்ட்ல? எந்த ஃபீல்ட்லயுமே வேலை இல்லாம வேலையில்லா பட்டதாரியா இருக்கும்ன்றதா சார் அவர் அப்படி சொல்றாரு. சரி, இப்போதைக்கு இங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? வேலைக்கு ஆள் எடுக்கிறதா கேள்விப்பட்டோம். யோ, என்னையா கட்டடம் கட்டுற மேஸ்திரி சொல்ற மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களான்ற? சாரி சார். சரி, இந்த 6 மாசமா வேற எங்கேயும் வேலைக்கு போகாம ஏன் பிரேக் எடுத்தீங்க? நாங்க எங்க சார் பிரேக் எடுத்தோம்? அது தானா அமைஞ்சிடுச்சு சார். ஏன்? நாங்க எங்க வேலை கேட்டு போனாலும் எங்களை பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு சார். சார், செக்யூரிட்டியே எங்களை அடிச்சு துரத்திடுறான் சார்.
திரும்பவும் போய் நெட்டெக்ல வேலை கேட்க வேண்டியதானே? சார் கம்பெனியா சார் அது? சிறைச்சாலை சார் அது. சார் அந்த சிஇஓ இருக்கானே அவன் அங்க இருக்கிறவங்கள கொத்தடிமையா நடத்துறான் சார். சார் நீங்க வேணா பாருங்க சார், எண்ணி 6 மாசத்துல அந்த கம்பெனியோட சட்டை இழுத்து மூடிட்டு அந்த சிஇஓ நடு தெருவுல வந்து நிப்பா சார். ஓ, அப்ப ஒருவேளை நீங்க இங்க வேலை பார்த்துட்டு வெளியில போனா கூட என்னை பத்தி இதே மாதிரி தான் இழிவா பேசுவீங்க, அப்படிதானே? எஸ் சார். வாட்? நோ சார். சாரி சார். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். சார் 2 நாளைக்கு முன்னாடி உங்க ஆர்டிக்கலை பேப்பர்ல பார்த்தேன். இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். 6 மாசத்துல உங்க கம்பெனியை டாப் 10ல கொண்டு வந்திருக்கீங்க. கங்க்ராட் சார். வாழ்த்துக்கள் சொல்ல வந்தீங்களா? தேங்க்யூ, போயிட்டு வாங்க. சார் அது இல்ல சார். அப்புறம் வாழ்த்துக்கள் சொன்ன கையோட நாங்களும் உங்க கம்பெனியில ஒரு தூணா இணைச்சிக்க வந்திருக்கோம் சார். அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா வேலை கேட்டு வந்திருக்கோம் சார். உங்க ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லையே, அப்புறம் எப்படி நான் வேலை தர முடியும்? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்களை மாதிரியே ரெக்கார்ட் சரியில்லாத புலிக்கு மட்டும் உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே சார். சார் எங்களை முன்ன மாதிரி நினைக்காதீங்க சார். 6 மாசமா உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கோம் சார். சரி, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? சார் சேல்ஸை தவிர வேற எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம் சார். சார் இந்த அட்மின் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் சார். அட்மின்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? 6 மாசமா சம்பளமே இல்லாம என் குடும்பத்தை ஓட்டுறனே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதா சார்? சார் எனக்கு இன்டர்னல் ஐடி வேலை கொடுத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்லயே ஏதாவது ஒரு மூலையில அப்படியே செட்டில் ஆயிருவேன் சார். சரி, சிவி கொடுத்துட்டு போங்க, சொல்றேன். எதை சார் சீவனம்? சிவினா ரெஸ்யூம் கூட தெரியாதா? ஓ, அத சொல்றீங்களா? இருக்கு சார், இருக்கு. எட்ரா கட்ட. இந்தாங்க சார், இந்தாங்க சார். ஏயா, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு ரெஸ்யூம் எடுத்து எங்கிட்ட நீட்டிருப்பீங்க? சார் கோவிச்சுக்காதீங்க சார், பிரிண்ட் அவுட் எடுக்க கூட பைசா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அட்வான்ஸும் கொடுத்தீங்கன்னா உடனே புது ரெஸ்யூமை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருவோம் சார். ஆமா, இது என்ன காதுல பூ? டாப் 10ல இருக்கிற நம்ம கம்பெனி டாப் 5க்கு வரணும்னு முக்குல இருக்கிற முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கோம் சார். அப்ப கூட 5வது இடத்துல வரணும் தான் வேண்டிருக்கீங்க, 1வது இடத்துக்கு வரணும் வேண்டல இல்ல? சரி சரி, போய் HR மீட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி சார். யோ எந்திரிங்க. இடியட்ஸ், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே டிஸ்மிஸா? சாரி சார். கெட் அவுட். போடா போடா, மனசு மரத்துக்குள்ள வந்துருவாமா? சரிடா போ. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. Yes, come in. Hi, Hi, Vishnu. Raji. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, என் டீம் மெம்பருக்கு ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு இருக்கேன், அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவா? ஆமாம், எஸ் நிஜமா தான். ஆமாம், திடீர்னு ஏன் எப்படி கேட்குறீங்க? இல்ல, உள்ள வரும்போது ஏதோ பாட்டு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். அது நாங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷன் மற்ற டீமுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சவுண்டாக பாட்டை போட்டு சைலண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்பிட்டேன். சரிங்க ராஜி, என்ன விஷயம் சொல்லுங்க. அத மறந்துட்டேன் பாருங்க விஷ்ணு, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸா? என்னது? அத மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா விஷயம் ராஜி? எங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். இப்படி மொட்டையா சொன்ன அப்படி ஏதோ ஒரு க்ளூ கொடுங்க, அப்ப நான் கெஸ் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு பத்தின விஷயம். ராஜி, எனக்கு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் தான் பிடிக்கும், இதுல நீங்க யார பத்தி சொல்றீங்க? அவ பேரு லால ஆரம்பிக்கும். லாவண்யா? இல்லையா? லத்திகா? அப்ப அதுவும் இல்லையா? அப்ப லலிதா தான். விஷ்ணு, லாலா உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க தெரியுமா? ராஜி, நான் சும்மா விளையாடுறேன் ராஜி, என்ன விஷயம் சொல்லுங்க. அத அவ்வளவு ஈஸியாலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
என்ன ராஜி ஓவர் பில்டப்பா இருக்கு? ஆமா கொஞ்சம் பில்டப் தான். அப்ப நான் மியூசிக் போட்டுறேன். டொன் டொடை டாய் 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 டாய். என்னங்க இது? 6 மாசமா நீங்க என்ன இன்ஃபர்மேஷனுக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? லக்ஷ்மி எங்க இருக்காங்கற இன்ஃபர்மேஷன். லட்சுமியா? அது யார் லட்சுமி? நம்ம லக்ஷ்மி விஷ்ணு. ஓ, நெட்டெக்ல ஒர்க் பண்ணாலே கருப்பா முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டு ஜவுரி முடியோட இந்த துப்பட்டாவை கூட சுருக்கயிறு மாதிரி கழுத்துல போட்டிருப்பாளே அவதானே? விஷ்ணு நடிக்காதீங்க. லக்ஷ்மி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இத்தனை நாள் எப்படி அலைஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எங்க அலைஞ்சேன்? விஷ்ணு விளையாடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி லக்ஷ்மியை டெல்லியில பார்த்தாளாம். அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ ஆபீஸ கண்டுபிடிச்சு அவ மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கா. இந்தாங்க உடனே வாரணமாயிரம் சூரிய மாதிரி அவளை தேடி டெல்லி கிளம்பி போங்க. புடிங்க. கோல். விஷ்ணு ஏன் அதை குப்பையில போட்டீங்க? குப்பையில போடாம வேற எங்க போடுவாங்க ராஜி? விஷ்ணு நீங்க சொல்ற லட்சுமிய நான் எப்பவும் மனசுல இருந்து தூக்கி போட்டேன் ராஜி. என்ன சொல்றீங்க விஷ்ணு? என்னங்க என்ன குப்பை மாதிரி வேணாம் தூக்கி போட்டவள நான் மட்டும் எதுக்கு ஞாபகம் வச்சிட்டு இருக்கணும்? சீரியஸா தான் பேசுறீங்களா? சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இவளை ஏன் எங்க வீட்டு பூஜை அறையில சரஸ்வதி படம் இருக்கு, ஆனா லட்சுமி படத்தை தூக்கிட்டேன். சென்னையில எல்லா கோயிலுக்கும் போவேன், ஆனா அஷ்டலட்சுமி கோயிலுக்கு மட்டும் போவே மாட்டேன். இவளை ஏங்க நான் கையேந்தி பவன்ல கூட சாப்பிடுவேன், ஆனா லட்சுமி பவன்ல சாப்பிடவே மாட்டேன். என் வாழ்க்கையில இருந்து லட்சுமின்ற ஒரு அத்தியாயத்தை தொடச்சி தூரம் போட்டேன். இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்மள வேணான்னு சொன்னவங்கள பத்தி நம்ம நினைக்கவே கூடாது ராஜி. இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். எத்தோ எத்தோ கவாசாக்கி அத்தோ அத்தோ மிஷிபிஷி சௌபாக்கியா. ராஜி பாதியில ஓடி போன பொண்ணும் பால்ல விழுந்த பண்ணும் தேர்னதா சரித்திரமே இல்ல. போய் உருப்படியா வர வேலை இருந்தா பாருங்க. விஷ்ணு என்ன ராஜி அப்படி பாக்குறீங்க? இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். சார் இதோ வந்துடுறேன் சார். வர விஷ்ணு. பாய். நிஜமாவே ஒரு லக்ஷ்மி மறந்துட்டாரா? விஷ்ணு சொல்றது கரெக்ட் தான். நம்மள வேண்டான்னு சொல்றவங்கள பத்தி நம்ம நினைக்கவே கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸ் வாங்க, எல்லாரும் ப்ரே பண்ணலாம் வாங்க. சகோதர சகோதரிகளே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காணாமல் போன மலேசியன் விமானத்தின் உதிரி பாகங்கள் தெற்காசிய இந்திய பெருங்கடலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்பதை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த நிறுவனம் உறுதி செய்தது. இங்கனம் அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அவர்களின் ஆன்மா இறைவனடி சேரவும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு இறைவன் நல்ல ஆறுதல் அளிக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்வோமாக. அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காத்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களுக்காக அஞ்சலி செலுத்துவோமாக.
அனைவரும் அமைதி காத்து பிரிந்து செல்வோமாக. சிபி, ஐ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஜிஜியோட இழப்பு என்னை விட உன்னை தான் அதிகமாக பாதிச்சிருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவள் என்கிட்ட தெரிஞ்சு பேசினாலோ தெரியாமல் பேசினாலோ தெரியல. கடைசியாக ஏர்போர்ட் போகிற வரைக்கும் உன்னை பற்றி மட்டுமே பேசிட்டு வந்தான். சிபியை நம்ம தான் சின்ன பையன் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவன் பண்ணுற விஷயங்களையும் அவன் யோசித்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் பார்க்கும்போது அவனால் யார் உதவியும் இல்லாமல் தனியாக லைஃப்பை சர்வே பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம அவனை நல்லா வளர்த்துருக்கோன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டான். இதை நான் சென்டிமெண்ட்டாக சொல்லி உன்னை ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சொல்ல. உங்கள் அம்மா கடைசியாக என்கிட்ட பேசின வார்த்தைகள் இதுதான். ஜிஜி உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தா, நிறைய கனவு வச்சுருந்தா. அவளோட இழப்பையை நினச்சி நீ கவலைப்படுறதை விட்டுட்டு அவளோட கனவுகளை நீ நிறைவேற்றி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நீ உங்கள் அம்மாவுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். ஷீ இஸ் சச் அ லவ்லி ஒய்ஃப் அண்ட் அ லவ்வபிள் மதர். நீயும் நானும் ரொம்பவே அவளை மிஸ் பண்ணுறோம். இனிமே நமக்கான உலகத்தில் அவளோட நினைவுகள் மட்டுமே இருக்க போகுது. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நம்ம கூட ஜிஜி நிச்சயமாக இருப்பா. வா.